எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை இதை மாதிரி கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்ததும் அப்படியே தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இதை மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கூடவே நான் இன்றைக்கி கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. பைண்டிங்காக நான் இன்றைக்கி 2 குழிக்கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி எல்லா சைடுமே கோட் ஆகி இருக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லைனா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே பண்ணுறேன். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. இதை நான் தோசைக்கல்லில் கூட போட்டு எடுத்தேன். அதுவும் இதே மாதிரி தான். எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.